நான் பஜாஜ் ஃபினான்ஸ்ல இருந்து கால் பண்ணியிருக்கேன். சொல்லுங்க மேம். பஜாஜ்ல ப்ராடக்ட் எடுத்து ப்ராப்பராக இஎம்ஐ பேமெண்ட் பண்ணதுனால உங்களுக்கு பர்சனல் லோன் ஆஃபர் ஆயிருக்கு. அதை பற்றி 2 நிமிஷம் பேசலாங்களா? எவ்வளோ ஆஃபர் ஆகிருக்குங்க? ஒரு நிமிஷம் சார். நவீன்ராஜ் சார் தான் பேசுகிறீங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே, இந்த கால் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அண்ட் ட்ரைனிங் பர்பஸ்க்காக ரெக்கார்ட் ஆகுது. 1,05,000 லோன் வந்துட்டு ஆஃபர் ஆயிருக்குங்க சார். சரிங்களா? ஸோ நீங்கள் 22,500 இருந்து சொல்லுங்கள் சார். சொல்லுங்க. 22,500 இருந்து 1,05,000 எவ்வளோ வேணாலும் லோன் வந்துட்டு எடுத்துக்கலாம் சார். சரிங்களா? ஓகே மேம். ஸோ மொத்தம் வந்துட்டு 39 மாதம் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்க சார். பர் மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா 5,100 வந்துட்டு வரும். சரிங்களா? கொடுக்கும்போது எந்த ஒரு பிடிப்புமே இருக்காது. மொத்த அமௌண்ட்டுமே உங்களோட கைக்கு வந்துடும். மாதம் இஎம்ஐ கட்டுறீங்க இல்லைங்களா? ஸோ இதில் தான் வந்துட்டு எல்லாமே ஆட் ஆகும். என்னென்ன ஆட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், ப்ராசஸிங் ஃபீஸ் 3.85% வந்துட்டு ஆட் ஆகும். ஸோ இதெல்லாமே சேர்த்து தான் பர் மந்த்துக்கு 3.85னா எவ்வளோ அமௌண்ட் வருங்க மேம் அதுக்கு? ஒரு நிமிஷம் சார். லைஃப் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா 4,200 வரும். ஹெல்த் இன்சூரன்ஸ் 2,700 வரும். ப்ராசஸிங் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 4,400 வரும். மொத்தமாக 11,400 கிட்ட வரும். ஸோ இந்த 11,400 உங்களுக்கு 39 மந்த்துக்கும் ஈக்குவல் பண்ணிடுவாங்க. ஓகே மேம். அதாவது இப்போ 1,05,000 ஆட் பண்ணிடுவாங்க சார். அதான் 1,05,000 ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா 11,000 வருதுங்களா? ஆமாங்க சார். ஓகே, 1,16,000 கணக்கு வருதுங்க. ஆமாங்க சார். ஸோ மொத்தம் 5,000 பார்த்தீங்கன்னா 30% வரும். வட்டியில் அடிஷ்னல் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் பேமெண்ட் ஃப்ரீ க்ளோசிங் சொல்லிட்டு 2 அடிஷ்னல் ஆஃபர் இருக்குங்க சார். ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணும்போது வட்டி இல்லாமல் பேமெண்ட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டுத்துக்குமே ஃபர்ஸ்ட் இஎம்ஐ இன்ட்ரெஸ்ட்டோட கட்டினதுக்கப்புறம் செகண்ட் மந்த்தே வந்துட்டு எலிஜிபிள் ஆகிடுவீங்க. சரிங்களா? பார்ட் பேமெண்ட்டில் 3 மாதத்துக்கான அசல்ல இருந்து நீங்கள் வாங்குகிற அமௌண்ட்லேருந்து 70% வரைக்கும் எவ்வளோ வேணாலும் நீங்கள் வட்டி இல்லாமல் கட்டிக்கலாம் சார். இதில் உங்களுக்கு வட்டி ஆட் ஆகாது. நீங்கள் கட்டுற அமௌண்ட்டை பொறுத்து 4.72% க்ளோசிங் சார்ஜ் மட்டும் தான் ஆட் ஆகும். இப்போ ஒரு 15,000 இல்லை 12,000 அந்த மாதிரி கட்டுறீங்க அந்த மாதிரினா அதுக்கு உங்களுக்கு வட்டி ஆட் பண்ண மாட்டாங்க சார். சரிங்களா? ஸோ ஒரு 400, 500 அந்த மாதிரி க்ளோசிங் சார்ஜ் மட்டும் தான் ஆட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வருஷத்துக்கு நீங்கள் 6 வாட்டி பேமெண்ட் பண்ணிக்கலாம். இதனால் மொத்த வட்டியிலேருந்து வட்டி கம்மியாகும். ப்ளஸ் டென்யூர் டைமும் கம்மியாகும். 39 மாதம்ன்றது சீக்கிரமாகவே லோனும் முடிஞ்சிடும். அதே மாதிரி இடையில மாதம் கரெக்டாக இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஓகே மேம். இல்லை இந்த 39 மாதம் நான் கரெக்டாக இஎம்ஐ பே பண்ணுறேன் அப்படின்னா மொத்தம் நான் எவ்வளோ கட்டி முடிக்கிற மாதிரி இருக்குங்க மேம்? டோட்டல் அமௌண்ட் மொத்தமாக வட்டி எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 2,01,000 கிட்ட வருங்க சார். வட்டி 1,05,000 வாங்கினா 85,000 1,05,000 சரி பாதி நான் வந்து திரும்ப சேர்த்து போட்டு கட்டுற மாதிரி இருக்கும். அப்படி தானேங்க மேம்? ஆமாங்க சார். வட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா 85,000 வரும். ஸோ நான் சொன்ன மாதிரி பார்ட் பேமெண்ட் ஃப்ரீ க்ளோசிங் யூஸ் பண்ணீங்கன்னா இதோட கம்மி வட்டி தான் சார் உங்களுக்கு வந்துட்டு வரும். சரிங்களா? பார்ட் பேமெண்ட் ஃப்ரீ க்ளோசிங் இந்த ஐடியாலாம் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நாங்கள் எங்கே மேம் வட்டி வாங்க போகிறோம்? வேடனா வட்டி கம்மி பண்ணுற ஆப்ஷன் எங்கள் சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க சார். மற்ற இடத்துலலாம் பார்த்து மற்ற பேங்க்கில் வேறு எங்கேயாச்சும் இந்த மாதிரி லோன் கொடுக்குறாங்கன்னா பார்ட் பேமெண்ட் ஃப்ரீ க்ளோசிங் பண்ணுறதா இருந்தால் ஆனால் மற்ற இடத்துல 1,05,000 ஆட் பண்ணுவாங்க. சரிங்களா? அதாங்க மேம். மற்ற இடத்துல இந்த மாதிரி 1,00,000 1,05,000 லோன் வாங்கினா இது மாதிரி 2,00,000 கட்டுற மாதிரி வருமானு கேட்குறேன். 2,05,000 ரீபேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குமான்னு கேட்குறேன். மற்ற இடத்துல நான் என்ன சொல்றேன்னா பார்ட் பேமெண்ட் ஃப்ரீ க்ளோசிங் மற்ற லோன்லலாம் யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு இல்லை ஓகே மேம். இல்லை ஓகே அதில் வட்டி ஆட் பண்ணுவாங்க. ஆனால் இருக்காங்க சார் வட்டி கம்மியாக ஆகும் உங்களுக்கு. அதாங்க மேம் 1,05,000 வாங்கினா 2,00,000 கட்டுற மாதிரி எந்த ஒரு இதுலேயுமே இந்த மாதிரியான ஸ்கீம் இல்லையாங்க மேம்? இவ்வளோ வட்டி அதிகமாக இது வட்டி மட்டும் உங்களுக்கு 85,000 தான் சார் வரும். ஓகே மேம். அதெல்லாம் ஃப்ரீ உங்களுக்கு கொடுப்பாங்க. எங்களுதுல எதுவுமே பிடிக்க மாட்டாங்க. எல்லாமே நீங்க இஎம்ஐ தான் சார் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கட்ட போறீங்க. சரி ஓகேங்க மேம். இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க மேம். இருந்துச்சுன்னா நான் ஓகே சார். இன்கேஸ் ஃபியூச்சர்ல லோன் ஆச்சும் வேணும் அப்படின்னா பஜாஜ் ஆப்போட லிங்க் நார்மல் எஸ்எம்எஸ்ல ஷேர் பண்ணிருக்கேன். டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. லோன் வேணா அதிலே அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி 0% ப்ராடக்ட் ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். தேங்க்யூ சார். உங்க சிலன்ட்டு கால் டிஸ்கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே தேங்க்யூ.